விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அருகே பட்டாசு குடோனில் பயங்கர வெடிவிபத்து ஏற்பட்டது. இந்த காட்சிகளை முதலில் பார்க்கலாம். இன்னைக்கு லீவு தான் விடுவான். தொடர்ந்து செய்தியாளர் கருப்பசாமியிடம் விவரங்களை கேட்போம். கருப்பசாமி, இப்ப நம்ம பார்க்கிறோம் திரையில அங்கு தீயணைப்பு துறையினர் விரைந்திருக்கக்கூடிய காட்சிகள். இந்த சம்பவம் எப்போது நிகழ்ந்தது? நபர்கள் யாரேனும் உள்ள இருந்தாங்களா? இந்த விபத்து நடக்கும் பொழுது என்ன சூழல்? வணக்கம். சாத்தூர் அருகே ஏழாரமணை பக்கத்துல முத்தண்டியாபுரம் கிராமத்தை சேர்ந்தவர் ரகுநாதன். இவருக்கு அதே கிராமத்துல பட்டாசு, அதாவது தீக்குச்சி ஆலை என்பது செயல்பட்டு வந்திருக்குது. இந்த ஆலை என்பது கடந்த 2 வருஷமா செயல்படாமல் இருக்கிறது. தற்போது அந்த ஆலையின் ஒரு பகுதியில பேன்சி ரக பட்டாசுகளுக்கு குழாய் தயாரிக்கும் பணி என்பது அந்த இடத்துல நடந்து வருது. மேலும் அதே கட்டடத்தில் ஒரு பகுதியில் சட்டவிரோதமாக பட்டாசு என்பதும் அந்த இடத்துல இருப்பு வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில இன்று காலையில பாத்தீங்க அப்படின்னா அந்த இடத்துல பயங்கர சத்தத்துடன் வெடி விபத்து என்பது ஏற்பட்டிருக்கிறது. இந்த வெடி விபத்து சம்பவம் அறிந்து உடனே மாவட்ட தீயணைப்பு அலுவலர் சந்திரகுமார் தலைமையிலான தீயணைப்பு துறையினர் சம்பவ இடத்துக்கு விரைந்து சென்று மேலும் தீ வேறு பக்கம் எங்கும் பரவாமல் அந்த தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தாங்க. மேலும் இந்த குடோன் என்பது கடந்த 2 வருடங்களாக சட்டவிரோதமாக செயல்பட்டு வந்திருப்பதாக போலீசார் விசாரணையில் முதல்கட்ட தகவல் என்பது தெரிவிக்கிறது. மேலும் இந்த விபத்து என்பது அதிகாலை நடைபெற்றதால் உயிர் சேதம் என்பது தவிர்க்கப்பட்டிருக்கிறது. மேலும் இந்த சம்பவம் தொடர்பாக தற்போது ஏழாரமணை போலீசார் விசாரணை மேற்கொண்டு வரும் சூழ்நிலையில 2 பேரை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வராங்க.